வணக்கம். வியாழக்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி தேய்பிறை, ஏகாதசி மாலை 6:35 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி மாலை நேரத்திலே வருகிறது. யோகம் அமிர்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி 2 விசேஷங்கள். ஒன்று சுப முகூர்த்த நாள், ஃபஸ்ட் கிளாஸ் முகூர்த்தம். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஏகாதசி பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு செய்கின்ற நாள் சுப முகூர்த்த நாள். குருவாரத்திலே அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை முகூர்த்தம் தான் ரொம்ப வசதிம்பாங்க பெரியவங்க. குரு கடாட்சம் உள்ள நாள். அதனால் குருவாரம் என்றால் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையிலே சுப முகூர்த்த நாள் வருவது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கி வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள், ஏகாதசி விரதம், பெருமாள் வழிபாடு செய்கின்ற நாள். கீதாச்சாரியனாக வந்து நமக்கெல்லாம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜகத்குருவாக வந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் முதல் ஜகத்குரு. அதனால் வியாழக்கிழமை என்பது குருவாரம் மிக சிறப்பு வாய்ந்தது. வியாழக்கிழமை, ஏகாதசி விரதம், சுப முகூர்த்த நாள் ஆகிய 3ம் சேர்ந்த நல்ல நாள். முகூர்த்த நேரம் காலை 8:15 9. கல்யாணமாக இருந்தால் 8:15 9. வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சியாக இருந்தால் 8:15 10 மணி வரைக்கும் கூட பண்ணலாம். ஏன் கல்யாணமாக இருந்தால் 9க்குள்ளே தாலி கட்டிடணும் அப்படின்னா 9:10 குளிகை நேரத்தில் தாலி கட்டக்கூடாது. அதனால் 8:15 to 9 AM திருமணத்திற்கு. மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு 8:15 to 10. எனவே இது ஒரு மிக 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 சிறப்பான நல்ல நாள். பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி, குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை, சுப முகூர்த்த நாள் என அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருகின்ற நல்ல நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. 2 மாற்றங்களை கவனிச்சிருப்பீங்க. குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்துருக்கு கடகத்தில். அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் மேஷத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகங்கள். 2 சுபகிரகம் சேருவது, அதில் ஒன்று உச்சம் பெற்று இருப்பது என்பது ஒரு யோகம். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. இவற்றின் அடிப்படையிலே இன்றைய தினத்திற்கான ராசி பலன் அமையும். இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு செல்வோம். கோவில்களில் மூலவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன் எண்ணெய் காப்பு செய்கிறார்கள். முதலில் நல்லெண்ணெயை தேய்த்துவிட்டு அதன் பிறகு அபிஷேகம் செய்கிறார்கள். எண்ணெயை சாத்தி விட்டு அபிஷேகம் செய்வதன் நோக்கம் என்ன? அப்படி தான் சார் எல்லா கோயிலையும் பண்ணுவாங்க. அதுதான் வந்து சம்பிரதாயம். ஏன் முதல்ல எண்ணெயை சாத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லலாம் சயின்டிஃபிக்காக. இந்த மற்ற பொருட்கள்லாம் போய் அந்த ஏதாவது அரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எண்ணெயை வந்து ஒரு பாதுகாப்பாக, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி எண்ணெயை முதல்ல தடவிட்டு அதுக்கு மேலே எல்லா மற்ற லிக்விடெல்லாம் ஒன்று ஒன்றா ஊற்றுவாங்க. அப்படியே எடுத்துக்கலாம். அபிஷேக பொருட்களில் எண்ணெயும் மிக முக்கியமான ஒன்று. அதனால் முதல்ல எண்ணெய் காப்பு சாத்திட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அனந்த கிருஷ்ணன், அனந்த கிருஷ்ணன், காரக்குறிச்சி, திருநெல்வேலி மாவட்டம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் எந்தெந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? ராமாபுரம் லட்சுமி உடுகநாதன். முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலே முருகன் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது. வீட்டையும் நாட்டையும் முன்னேற்றம் அடைய செய்வதற்கு எந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும்? எம்ஜி ராம்குமார். வீட்டையும் நாட்டையும் முன்னேற்றம் அடைய செய்வதற்கு ஏதாவது மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும். எந்த மந்திரத்தை ஜபிக்கலாம்? எல்லா மந்திரமுமே சக்தி வாய்ந்தது தான் சார். ராமநாம தாரக மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஓம் நம சிவாய, முருகப்பெருமானின் ஓம் சரவண பவா, 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா, எல்லாமே பவர்ஃபுல்லான மந்திரம்தான். நீங்கள் வந்து நாட்டு நலனுக்காக, நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் மந்திரம் ஜபிக்கணும்னு சொல்கிறீங்களே, அது வந்து உங்களுடைய ஒரு தேச பக்தியை காட்டுகிறது. தேசம் நன்றாக இருக்க வேண்டும், நமது பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மந்திரம் ஜபிக்க வேண்டும். எந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் என்று கேட்கிறீர்கள். உங்களுடைய தேச பக்தியை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எந்த மந்திரம் பண்ணாலும் நாடு நல்லா இருக்கும். உங்களை மாதிரி வந்து ஊருக்கு ஒருத்தர் பண்ணால் போகிறோம், நாடு சுபிட்சமாக இருக்கும்.
கோவிலுக்கு போய்விட்டு நேராக வீட்டுக்குத்தான் போக வேண்டும், மற்றவர்கள் வீட்டிற்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறார்களே. அடுத்த கேள்வி, பெண்கள் மூக்கு குத்துவதை தவிர்த்து விடுகிறார்களே, தங்கள் கருத்து என்ன? மணிகண்டன், லோகநாயகி, தேவிகாபுரம். சார், 2 விஷயம். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறது கரெக்டு. ஆனால் போகிற வழியில் யார் வீட்டுக்காக போனோன்னா நம்ம புண்ணியம்லாம் அவங்களுக்கு போய்டும்னு நினைக்கிறது தப்பு. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் கோயில்லையே நம்ம பிரார்த்தனை பண்ணோம். நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் புண்ணியம் வேற ஒருத்தருக்கு போச்சுன்னா நல்லது தான், நமக்கு தான் நல்லது. அதனால் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தவிர்க்க முடியாத காரணங்களால் 4-5 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ நான்லாம் வெளியே கிளம்பினா நிறைய இடங்களுக்கு போகிற மாதிரி ப்ரோக்ராமை ரெடி பண்ணிட்டு தான் சார் கிளம்புவோம். அதில் நடுவில் சில வீடுகளுக்கும் போக வேண்டியிருக்கும். ஒரு சில கோயில்களுக்கு போவோம், ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சிக்கு போவோம். அப்புறம் அங்கே அக்கா வீடு வரும், அங்கே எங்கள் அக்கா வீட்டில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்புறம் யாராவது நண்பர்களை இப்போ சந்திப்போம், அவங்கள ஒரு இடத்துல சந்தித்து அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி ஒரு வேலையாக முடிச்சுட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இன்றைக்கி என்னென்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வரும். ஒரே நாளில் தான் எல்லாம் பண்ணணும். இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டேன், எங்கேயுமே வரமாட்டேன், நேராக அப்படியே முட்டிக்கிற மாதிரி நேராக இப்படியே தான் போவேன், வீட்டுக்கு தான் போவேன்னு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நடைமுறையில் ஒத்து வரக்கூடியதில்லை. போட்டுனா அப்படியே இருந்தால் என்ன, நம்ம புண்ணியம் அவங்களுக்கு கொஞ்சம் போனால் போட்டு நல்லது தானே. தேவிகாபுரம், லோகநாயகி. மணிகண்டன், பெண்கள் மூக்கு குத்துவதை தவிர்க்கிறார்கள், அது தப்பு சார், அது பண்ணக்கூடாது. மூக்கு குத்தியும் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னால் மூக்கு குத்தினோம்பாங்க, தாலி கழுத்தில் ஏறுறதுக்கு முன்னால் மூக்குத்தி போட்டாகணும். அதை அவாய்ட் பண்ணவே கூடாது, எல்லாருக்கும் உண்டு. அதனால் மூக்கு குத்துறதை பெண்கள் தவிர்க்கக்கூடாது, கண்டிப்பாக மூக்கு குத்திக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிற மொழி வடக்க சிலர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா. அந்த மூக்கு குத்துற விஷயத்தில் வடநாட்டில் அவங்க அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு காது குத்துறது, பெண்களுக்கு மூக்கு குத்துறது. பெண்களுக்கு காதும் குத்தணும், மூக்கும் குத்தணும், ஆண்களுக்கு காது மட்டும் குத்தணும். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சில ஸ்டேட்லலாம், நார்த்தில். நம்மளும் தென்னிந்தியாவிலே இந்த பழக்கமெல்லாம் உண்டு. எனவே இதை பின்பற்ற வேண்டும். ஆடுதுறையை அடுத்த கோவிந்தபுரத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஆர் கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. கோவிந்தபுரம்ங்கிறது ஒரு பெரிய மகானுடைய சமாதி இருக்கிற இடம். போதேந்திர சரஸ்வதி, போதேந்திர சரஸ்வதின்னு ஒரு மகான் வாழ்ந்தார். அவருடைய காலம் 16-17ஆம் நூற்றாண்டு. அவர் ராமநாமத்தை சொல்லும்படி அனைவரையும் ஊக்குவிப்பார், பிரச்சாரம் செய்வார். ஊராக போய் எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ராமநாமம், கிருஷ்ணநாமம், நாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப மும்முரமாக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த கோவிந்தபுரத்தில் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் குழந்தைங்களோடு விளையாடுவார். அவருக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும், சின்ன குழந்தைங்களோடலாம் விளையாடுவார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாரு, அந்த ஆத்தங்கரையில் உட்காண்டிருக்கும்போது அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாமா நம்மளாம் சேர்ந்து அப்படிங்கிறார். உடனே அந்த குழந்தைங்கள்லாம் தாத்தா விளையாடலாம் தாத்தான்னு, அதுங்கெல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் என்னை அப்படியே மண் போட்டு மூடணும் எல்லாரும், நீங்கள் எல்லாரும், நான் அப்புறம் அதுக்குள்ளே எழுந்து வருவேன் அப்படின்னு. சரின்னு இந்த குழந்தைங்களுக்கும் அது ஒரு விளையாட்டுன்னு நினச்சிட்டு எல்லாம் மண்ணு கொண்டு கொட்டி 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 அவர் அப்படியே அவர் மேலே கோபுரம் மாதிரி மண் மூடிடுறது. அவருடைய உருவமே தெரியாத அளவுக்கு மண்ணை கொட்டி இது ஒரு விளையாட்டுன்னு நினச்சின்னு குழந்தைங்க அவர் தான் செய்ய சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தா அவர் அப்படியே சமாதி ஆயிடுறார், ஜீவ சமாதி. அதுக்கப்புறமா ஊர்க்காரங்கள்லாம் என்ன இங்கே நம்ம ஊரில் ஒரு சாமியார் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார், ஆளையே காணுமே, எங்கே ஒரு சாமியார் எங்கே போனார்னு பெரியவங்கள்லாம் தேடும்போது அப்போது ஒரு சின்ன பையன் நாங்கள்லாம் அவரை மண்ணு போட்டு மூடிட்டோம் அப்படின்னு. இன்னும் ஐயோ மண்ணு போட்டு மூடிட்டீங்களா அப்படின்னு. அவர் தான் எங்களெல்லாம் அப்படி பண்ண சொன்னார், எல்லோரும் மேலே மண்ணை போட்டு என்ன மூடுங்க, இது ஒரு விளையாட்டுன்னு சொன்னார். சரி நிஜம் நினச்சி நாங்களும் மூடிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனால் அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக மண் இருக்குது. அங்கே லேசாக ராமநாமம் சப்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா வசரீதி கேட்குறது, நான் உள்ளுக்குள்ளே சமாதி ஆகியிருக்கேன், என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம், இது யார் இந்த மண்ணெல்லாம் எடுத்து கலைக்க வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன், எப்போதும் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோவிந்தபுரம் மக்களெல்லாம் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மகான் சமாதி ஆகியிருக்காருன்னு சொல்லி அப்புறம் அந்த இடத்த சுற்றி அதுக்கு ஒரு செவுரி எழுப்பி பாதுகாப்பாக வைத்து அதை ஒரு கோவில் மாதிரி ஆக்கி அதை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர். அவர் கோவிந்தபுரத்தில் இந்த மாதிரி தான் சமாதி ஆனார். சமாதி அவராகவே குழந்தைங்களை விட்டு மண்ணை போட சொல்லி அவரே தன்னை சமாதி பண்ணிட்டார். அங்கே இப்போ கூட ராத்திரி நேரத்தில் மெல்லிசாக ராமநாமம் கேட்குமா, சில நேரத்தில் உன்னிப்பாக கவனிச்சோன்னா.
அதுக்கப்புறமா கோவிந்தபுரத்தில் இப்போ வந்து நிறைய ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கிறது. நிறைய அங்கே பிற்காலத்தில் இப்போ அங்கே நிறைய ரீசெண்ட் டைமில் ஒரு 50 வருஷத்துக்குள்ளே பார்த்தா அங்கங்கே நிறைய காட்டேஜு, வீடு, முதியோர் இல்லங்கள்லாம் வந்துடுச்சு. முதியோர் இல்லத்தில் போய் தங்குறாங்க. கோவிந்தபுரத்தில் போய் முதியோர் இல்லத்தில் போய் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஏன் சார் அப்படின்னா, பசங்கள்லாம் அமெரிக்கா போயிட்டாங்க சார், இனிமேல் நமக்கு என்ன இருக்குது, அதனால் கோவிந்தபுரம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் அங்கே போய் வந்து முதியோர் இல்லங்களில் தங்குறாங்க. அங்கே அவங்களெலாம் சேர்ந்து மாலை நேரத்தில் பஜனை செய்வது, நாம சங்கீர்த்தனம் செய்வது, வழிபாடு செய்வது, இறை வழிபாடு செய்வது, கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை செய்வது போன்ற பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அங்கே இப்பொழுது வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்திற்கு மிகவும் பேர் போன ஒரு பாகவதர் அங்கே எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்து தினசரி உணவு தயாரிப்பதற்கான இடங்களை எல்லாம் கட்டி வேலைக்கு சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து விட்டல் மகாராஜ்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு நாம சங்கீர்த்தனம் பாடக்கூடிய பாகவதர். அவர் தான் இப்போ அங்கே வந்து நிறைய தொண்டு செய்கிறார். அதில் நிறைய வந்து ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து வடகுடி ராமதீட்சிதர் அந்த வம்சம். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு உறவு. அவங்கெல்லாம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன பரம்பரை. பாகவதம் சொல்வதையே முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு உயர்வான ஒரு பரம்பரையில் வந்தவர். அவங்கெல்லாம் இப்போ அதை வந்து அந்த நாம சங்கீர்த்தனம் என்னும் ஒரு விஷயத்தை இப்போ வந்து பிரபலமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் கோவிந்தபுரம்ங்கிறது இதுதான் ஸ்பெஷல், வேற ஒன்றும் இல்லை. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து சந்திர மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் கஜகேசரி யோகமும் ஏற்பட்டிருக்கிறது. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்றிருப்பதால் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கிறது. குருவிற்கு 10ஆம் இடத்திலே செவ்வாயும், செவ்வாய்க்கு 4ஆம் இடத்திலே குருவும் அமைந்திருப்பதால் அதில் ஒன்று ஆட்சி, ஒன்று உச்சம், ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. செவ்வாய் குரு ரெண்டுமே ரொம்ப வலுவாக இருப்பதால் குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், இப்படி நிறைய யோகம் வரிசையாக லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளோ யோகம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய யோகத்தை வச்சுட்டு சும்மாவாக இருக்க முடியும்? ஜெயிச்சு காட்டுவீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணாலும் அதில் ஜெயிக்க போகிறீங்க. ஜெயிக்க போவது யார்? ஹீரோ. நீங்கள் தான் ஹீரோ. மேஷராசிக்காரங்க தான் இன்றைக்கி ஹீரோ. ஜெயிக்க போவது யாருன்னா ஹீரோ ஹீரோ ஹீரோ. மேஷம் மேஷம் மேஷம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கும் சார், அவ்வளோதான். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. ரிஷப ராசியிலே உள்ள திருமணமாகாத இளவயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். இன்றைய தினம் திருமண தேதி முடிவாகும். இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கே ஒரு முகூர்த்த நாள். அதனால் இன்றைக்கே ஒப்புத்தாம்போல மாற்றிடலாம் பிடிச்சிருந்தனாக்க. திருமண தடை விலகும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். கல்வியிலே அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். மேற்படிப்பு படிப்பதற்கு அட்மிஷன் கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும். 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றாக 11ஆம் இடத்திலே இணைந்து தனலாபாதிபதி சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஒன்று குரு, மற்றொன்று சுக்கிரன். குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது மிதுனத்திற்கு பெரிய யோகம். 7 10 குடைவனும் 5 12 குடைவனும் 2ஆம் இடத்திலே இணைந்து அந்த 7 10 குடைவன் அங்கே உச்சமடைந்து மிகப்பெரிய யோகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இன்று பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி குறிப்பிட்டு சொல்லத்தக்க
மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். பொருளாதாரத்திலே அப்படி ஒரு உயர்ந்த வருமானம் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியும் 10 குடைவனும் 10ஆம் இடத்திலே இணைந்து பெரிய யோகத்தை உருவாக்கி இருக்கின்றன. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம் என்று எண்ணிலடங்கா யோகங்கள் ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். ராசியிலே குரு உச்சம், 10ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி, ராசி அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் பெஸ்ட் யோகம். அது சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்தாலோ அல்லது சந்திரனுக்கு 7இல் செவ்வாய் இருந்தாலோ அது சந்திரமங்கள யோகம். நம்ம ஊரில் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு இருப்பான் சில பேர், பாவம் அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு சில ஜோசியெல்லாம் தோஷத்தை பற்றி மட்டுமே படிச்சுட்டு ஜோசியம் பார்க்க வராங்கன்னு நினைக்கிறேன். வாயை திறந்தால் தோஷத்தை பற்றியே சொல்கிறான், அதில் என்ன யோகம் இருக்குன்றதை சொல்ல தெரியல. இஸ் நாட் அவேர் ஆஃப் இட். தோஷத்தை பற்றி எதையாவது சொல்லி பயமுறுத்தி பரிகாரம் பண்ணி அப்படியே பழக்கப்பட்ட அது ஒரு வகையரா, அது தனியாக இருக்குது. அந்த மாதிரி இன்று ஏற்பட்டுள்ள கிரக நிலவரம் மிகப்பெரிய யோகம். கடகராசினரை கையிலே பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடுவீங்க. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்ற நேரம். மிகப்பெரிய நன்மைகள், அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக வேலைகளை செய்வீர்கள். கோடானு கோடி ரூபாய் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று உருவாகும். மிகப்பெரிய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் இன்னைக்கு சைன் பண்ணுவீங்க. வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். சுப விரயங்கள் ஏற்படும். வீட்டில் கல்யாணம் வருங்க. யார் கல்யாண வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ கல்யாணம். உங்கள் வீட்டில் யார் கல்யாண வயசில் இருக்காங்களோ அவங்க கல்யாணத்தை நீங்கள் நடத்த போகிறீங்க. அது உங்கள் மகனாக இருக்கலாம், அல்லது மகளாக இருக்கலாம், அல்லது தம்பி தங்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தந்தையின் சஷ்டியப்த பூர்த்தியாக இருக்கலாம், அல்லது தாத்தாவின் சதாபிஷேகமாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஈவெண்ட் ஒன்று நடக்குது, ஒரு சுபமான மங்களகரமான சுப நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட் உங்கள் ஃபேமிலியில் ஒன்று நடக்க போகுது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்கவும். ஆனால் பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சந்திராஷ்டமமாக இருந்தால் கூட இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடைவனும் 10 குடைவனும் 7ஆம் இடத்திலே இணைந்ததால் யோகம். எனவே சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. பூமிகாரகனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் 10 குடைய சந்திரனையும் உடன் சேர்த்து கொண்டு சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மிகப்பெரிய அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். துலா ராசிக்கு மிகப்பெரிய யோகம், மிகச்சிறப்பான நல்ல நாள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற துலா ராசியினருக்கெல்லாம் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 10 குடைவனும் 7 குடைவனும் 7இல் இணைந்ததால் பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கும். எனவே இப்பொழுது வேலையிலே நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சி, வியாபாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதியும் 9 குடைவனும் 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இணைந்து நன்மை செய்கின்றன. 6ஆம் இடத்தில் இருந்தாலும் நன்மை செய்யும், தீமை செய்யாது. நன்மை கம்மியாக வரும். ராசியிலே அந்த இணைப்பு ஏற்பட்டிருந்தால் அது பலன் வேறு. 6ல் போய் செவ்வாயும் சந்திரனும் சேரும்போது பலன் கம்மியாக வருமே ஒழிய நல்ல பலன் தான் வரும், தீமை அல்ல. நன்மை தான் கம்மியாக வரும். ₹1,00,000 எதிர்பார்க்குற இடத்துல ₹10,000 வரும். அந்த மாதிரி ஒரு 10% நன்மை நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய புகழை நீங்கள் பெறுவீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி
8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 6குடையவன் 8ஆம் இடம் வந்ததால் யோகம். 6குடையவன் 8ஆம் இடம் சென்றால் விபரீத ராஜயோகம். இன்றைய தினம் அந்த யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்கட்செல்வம் உருவாகும். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. எனவே இப்பொழுது நன்மக்கட்பேறு என்று சொல்லக்கூடிய அந்த சத்புத்திர சந்தானம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சத்புத்திர சந்தானம் கிடைக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். 7ஆம் இடத்திலே உள்ள குரு அங்கே உச்சமடைந்திருக்கிறது. உச்சமடைந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறது. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5குடையவன் 7ஆம் இடம் வந்து உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அனைவரும் உங்களோடு இணக்கமாக இருப்பார்கள். ஒரு காலத்தில் உங்களை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பிட்டு போனவங்களாம் இப்போ வந்து அப்படியே குழையுவாங்க. டைம் மாறி போச்சுல்ல. உங்கள் காட்டில் மழை பெய்யுது, உங்கள் நேரம் நல்லா இருக்குது, அதனால் விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் வந்து ஒட்டி கொள்வார்கள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5குடையவனும் 2குடையவனும் 2ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. செகண்ட் ஹவுஸ் 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏனென்றால் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அங்கே ஆட்சி பலம். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனும் அதே 2ஆம் இடத்தில் வந்து செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. செவ்வாயும் சந்திரனும் இணைந்ததால் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான யோகம். அதில் மீனராசிக்கு 2மே திரிகோணாதிபதிகள். செவ்வாய் சந்திரன் ஆகிய 2மே திரிகோணாதிபதிகள். 2மே நன்மை செய்யும் கிரகங்கள். அந்த 2 நன்மை செய்யும் கிரகங்கள் 2ஆம் இடத்திலே வந்து ஒன்றாக இணைந்ததால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்து அமைதி திரும்பும். வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். கல்வி பயிலும் மாணவியர் நன்றாக கல்வியிலே தேர்ச்சி காண்பார்கள். பள்ளிக்கூடத்தில் முதலிடத்தை பிடித்தவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறும். நாளைய தினம் உங்களுக்கு பாராட்டு விழா என்று ஒரு செய்தி வரும். அழைப்பார்கள். 95% மேலே வாங்கின பசங்களையெல்லாம் கூப்பிட்றாங்க. ஹெச்எம் பிரின்சிபல் யாரோ கூப்பிட்டாங்க. ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷனான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெறப் போகிறது. நீங்கள் மதிப்பெண் அதிகமாக வாங்கியதற்காக பள்ளி நிர்வாகமே உங்களை அழைத்து மற்ற மாணவர்கள் மத்தியிலே உங்களை சிறப்பாக பேசி நம்ம பள்ளிக்கூடத்தின் பெயரை நிலைநாட்டிய அற்புதமான மாணவன், பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் என்று சொல்லி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துவார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷம். நாளைக்கு பிரதோஷம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம். ரொம்ப விசேஷம். அம்பிகையுடன் எம்பெருமான் ரிஷபாரூடராக இடப வாகனத்திலே அம்பிகையோடு வலம் வருகின்ற அந்த காட்சியை நாம் காண வேண்டாமோ? அற்புதமான அந்த காட்சியை நாளை தினம் நாம் காண வேண்டும். நாளைக்கு பிரதோஷம். எல்லா சிவன் கோயிலையும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் மாலை நேரத்திலே. பிரதோஷம்னா சிவன் கோவில் தான். சிவன் கோயிலில் வந்து நந்திக்கும் ஈசனுக்கும் நடைபெறுகின்ற அந்த அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, பூஜை, தீபாராதனை முடிந்து சுவாமி புறப்பாடு வரைக்கும் இருந்து பார்த்துட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி அந்த ஈசனை வழிபட்டு விட்டு வர வேணும். நாளைக்கு பிரதோஷம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் வியனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி 11/6/2026 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே உழைப்பை மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் இன்னொருத்தர் சின்ன வயசுலேருந்தே சோம்பேறியாக இருந்துட்டு பின்னால் வந்துட்டு உழைப்பை மதிக்கக்கூடிய ஒருத்தராக மாறுறாரு. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது காரணம் உண்டா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக லக்னாதிபதி ஆட்சி பெற்று சுபகிரக பார்வை வரும்பொழுது தன்னோட உழைப்பில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பான். அதாவது அப்பா தாத்தா நிறைய பணம் வச்சுருந்தாலும் இல்லை லாட்டரி சீட்லேயே விழுந்துட்டா கூட, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா லாட்டரி சீட்டில் விழுந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இப்போ இல்லை இப்போ 1 லட்சமோ ஒன்றுமா அடிச்சுடுத்துன்றா. அவர் ஆட்டோ வேணுமோ ஓட்டிகிட்டு இருக்கார். என்ன ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா, 1 லட்ச ரூபா வரது வரட்டும், இதுதானே என்னோடய தொழில்டார். எதுக்கு சொல்ல வரோன்னா, அப்போ அது பெரிய தொகையாக இருந்தது. லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தும் சுபகிரகம் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த நபர், அந்த லக்னக்காரர் தன்னோட உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் தருவார். இதே லக்னாதிபதிக்கு நீச்ச கிரக இல்லை பாப கிரக சேர்க்கை கிடைக்கும்பொழுது அவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப லேசியாக இருந்து அதுக்கப்புறம் குடும்பத்து மேலே பற்று உள்ளவராகவும் உழைக்கக்கூடியவராகவும் மாறுவார். அதுக்கு ஒரு இதை சொல்லணும்னா பழைய கதையை ஒன்று சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு பழ வியாபாரி எங்கேயாவது போய் எங்கேயோ தோட்டத்துலேருந்து கொய்யாப்பழம் அது இது வாங்கினது கூடையில் வச்சு விற்றுட்டோம் போகிறவன். ஒரு வாட்டி அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பழ வியாபாரி அரண்மனை வழியாக வரான். வந்தபோது அவன் அன்றைக்கி கொஞ்சம் விற்று அப்போ தான் அரை அணா கிடச்சிது. அந்த அரை அணான்றது அப்போ பெரிய விஷயம். இப்போல்லாம் அணாவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி யாருக்கும் தெரியாது. ராஜா காலத்தில் இருந்தது. இப்போ மியூசியத்தில் பார்க்கலாம். அதை கீழே போட்டுட்டான். இடுப்பு மடியில் வச்சதும் கீழே போட்டான். உடனே வச்சுட்டு தேடுறான் அரண்மனை சுவரை சுற்றி. அந்த ராஜா அதை பார்த்துட்டே இருந்து, என்னடா இவன் இங்கேயும் அங்கேயும் பழக்கூடைய வச்சுட்டு சுற்றின்னு இருக்கானேன்னு. அப்போல்லாம் ராஜாக்கள்லாம் பார்க்குறதுக்கு பால்கனி இப்போ எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்துட்டு அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு அவனை வாண்டுறான். கூப்பிட்டு என்ன தேடுறேன்னா, இந்த மாதிரி நான் என்னோடய அரை காசு தொலைச்சிட்டேன், அதை நான் தேடுறேன்னா. அப்படியா, சரி இந்த 1000 பொன் எடுத்துகிட்டு போ அப்படின்றான். ஏன்னா அவன் ஏதோ பரிதாபப்பட்டு கொடுக்குறான். சரி வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டோம். வெளியில் போய் மறுபடியும் அலைஞ்சின்னு இருக்கான். மறுபடியும் கூப்பிட்டு என்ன தேடுறேன்னா, இல்லை என்னோடய அரை காசை தேடுறேன்னா. இப்போ 10,000 பொன் தரேன், இந்தா சந்தோஷமாக போடுறான். ராஜா அன்றைக்கி நல்ல மூடில் இருந்திருக்கணும். திருப்பி வெளியில் போய்ட்டு அந்த காசை தேடுறான். கூப்பிட்டு என்ன தேடுறேன்னு கேட்டான். இல்லை என்னோடய காசை தேடுறேன்னா. ஒரு கிராமத்தை தர, நீ அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருன்னா. ஆனால் மறுபடியும் வெளியில் போய் அந்த தேடி அந்த அரை காசை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ராஜாவுக்கு நன்றி சொல்லிவிட்டோ அந்த கிராம தலைவனாக போயிட்டான். எதுக்கு இதை சொல்கிறான்? இப்போ ராஜா கேட்டான், எதுக்கு நான் 1000 பொன் கொடுத்தேன், 10,000 பொன் கொடுத்தேன், இப்போ ஒரு கிராம அதிகாரியாக நியமிச்சிட்டேன், கிராமத்தையே நிர்வாகம் பண்ணுன்னு. ஆனால் ஏன் அப்பயும் தேடினேன்னா, அது நான் உழைச்சி எடுத்த காசு நானா. அப்போ
ஒரு கிராமத்தையே கொடுத்து அவனை தலைவன் ஆக்கினா கூட அவன் தான் சம்பாதிச்சு அந்த உழைச்ச காற்று மேலே நாட்டம் உள்ளவனாக இருந்தான். அது லக்னாதிபதி ஆட்சியாக வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம்னு சொல்லலாம். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். இப்போ மாதிரிலாம் கேஸ் அடுப்பு அந்த அடுப்பு இந்த அடுப்புலாம் கிடையாது. அப்போல்லாம் என்ன, விறகு அடுப்பு. அந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறேன். அப்போ 1 ரூபா காயின் ரொம்ப விலை மதிப்பானது. இப்போ 1000 ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு அப்போ 1 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பையன் வந்து சாப்பிட்டு தூங்குறான். பார்த்தா 22 வயசு ஆகிப்போச்சு, இன்னும் தூங்குறான்னு. அப்போல்லாம் கொஞ்சம் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் உறுதியாக முடிவுகளை உறுதியாக எடுப்பாங்க, மனசு மாற மாட்டான். பையன் சம்பாரிச்சிட்டு வரலன்னா நாளைக்கு சாப்பாடு போடாதுன்ட்டு அப்பாக்கார போயிட்டான். பையன்ட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. போயிட்டு மறுநாள் வரான். இப்போ அம்மா கேட்குறா, டே சம்பாரிச்சியான்னு. இல்லைம்மான்றான். ஐயோ அப்பா வந்தால் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு தான் சேமித்து வச்சு 1 ரூபா காயின் எடுத்து கொடுத்து அப்பா கிட்ட கொடுப்பான்றான். அப்பா வந்தவுடனே அந்த 1 ரூபா காயினை கொடுக்குறான். அவர் வாங்கி என்ன பண்ணார், அங்கே அடுப்பு எரிஞ்சுட்டுருக்கு, அந்த அடுப்பில் எரியிற அடுப்பில் போட்டார் அந்த காயினை. உடனே அந்த பையன் சிரிச்சுன்னு உட்காந்துருக்கான். அவங்க அப்பா சொல்லிட்டா, இனிமேல் இன்றைக்கி உனக்கு சாப்பாடு கிடையாது, வெளில போன்ட்டார். திரும்பி அடுத்த நாள் வரான். அதேமாதிரி அவன் அம்மா 1 ரூபா காயினை கொடுத்து, டே இன்றைக்காவது வேலைக்கு போனேன்னா எந்த வேலைக்கும் போகலன்னா அப்போ இந்த 1 ரூபா வச்சுக்கோன்னு கொடுக்குறான். பையன் வந்து அப்பா வந்த உடனே அவர் கையில் கொடுக்குறான். அவர் அதேமாதிரி அடுப்பில் தூக்கி போடுறார். அவன் என்ன பண்ணுறான், என்னடா அடுப்பில் போட்டால் பார்த்து சிரிச்சுட்டு மறுபடியும் வெளில போயிட்டான். நீ சாப்பாடு போட்டால் போடு, போடாகட்டி போடணும். 3ஆவது நாள் சொல்லிட்டான் அவன் அம்மா, என்கிட்ட இருந்த 2 காசு சேமித்த காசு 2 ரூபாயும் கொடுத்துட்டேன், இனிமேல் காசு இல்லை, நீ வந்து அப்பா வந்து என்ன பண்ண போறியான்னு. 2 நாள் போனான். உறவுக்காரங்க வீட்டில் 1 நாள் சாப்பிட்டான், நண்பர்கள் வீட்டில் 1 நாள் சாப்பிட்டான். 3ஆவது நாள் அப்பா வந்தால் காசு சம்பாரிச்சாருன்னா சம்பாதிக்கலன்னா அப்புறம் வெளில போட்டார். போனான். 2 நாள் சாப்பிட்டாச்சு வெளியில். 3ஆவது நாள் போனால் எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல. எங்கேயோ போய் விறகு வெட்டுறவாளோடு சேர்ந்து பொதியை சுமந்து விறகை சுமந்து கூழ் குடிச்சிட்டு 1 ரூபா சம்பாரிச்சிட்டான். அதை கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்குறான். அவர் வாங்கி அடுப்பில் தூக்கி போட்டார். உடனே என்ன பண்ணால் சடார்னு உள்ளே போய் அந்த அடுப்பை விறகெல்லாம் தள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த 1 ரூபா காயினை எடுத்தான். அப்போ சொன்னார் அப்பா, டேய் உனக்கு இந்த காசு சம்பாரிச்சு தான் வந்தது, உழைச்சி வந்ததுன்னு ஒத்துக்கிறேன். நான் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்றான். 2 நாளாக தூக்கி போட்டனே, நீ அதை பற்றி அலட்சியமாக இருந்த. ஏன்னா அது உன்னோட உழைச்ச காசு இல்லை, இன்றைக்கி எடுத்து போட்ட காசு உன்னோட உழைச்ச காசு, அதனால் நீ அவசரமாக எடுத்தேன்னு சொன்னார்னுவான். அப்போ லக்னாதிபதி ஆட்சியாக இருந்து நீச்ச கிரக சேர்க்கை கிடைச்சாலும் பாபகிரக பார்வை கிடைக்கும் பொழுதும் முதல்ல கொஞ்சம் லேசியாக இருந்தாலும் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு தாழ்ச்சி இல்லைன்னு அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னோட முயற்சியால் மேலே வரத்துக்கான வாய்ப்பு உண்டுன்றதுக்காக இதை சொன்னோம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஜோதிட ரீதியாக நமக்கு இருந்த சந்தேகத்துக்கு தெளிவான பதில் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேம். என் பேர் விஜயலட்சுமி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட எங்க கேட்கணும்? தம்பிக்கு வந்து கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு மேம், அதை பத்தி கேட்கணும் சாமிக்கு. எவ்வளோ வருஷமா வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? நானுங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலேயே பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனா மேரேஜ் மட்டும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா. என்ன உத்தியோகம் பண்ணுறாங்கம்மா? வந்து சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் மேம். சரிங்கம்மா. அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 19/10/1981. மிதுன ராசி, மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரம். சரிங்கம்மா. அவர் சென்னையில் தான் இப்போ இருக்காராம்மா? சென்னையில தான் மேம் இருக்காங்க. சரிங்கம்மா. எதனால கல்யாணம் தள்ளி? அதாவது லேட்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜாதகத்துல. அந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில அப்புறம் திடீர்னு தவறிட்டாங்க. அதனால சரி பார்க்கலாம்னு தள்ளி போயிடுச்சு. இப்ப அம்மா தவறியே 5 வருஷம் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவங்க அக்கா பேசுறேன், ஆனா இன்னமும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கு மேம். சரிங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. திருமண தடை விலகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்றத சுவாமிஜி உங்களுக்கு சொல்லுவாங்க. சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி திருமண தடை விலக என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம், அதை செய்ய சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அவருக்காக பண்ணுங்கள். உங்கள் சகோதரருக்கு தம்பிக்கு கட்டாயம் விவாகம் நடக்கிற வாய்ப்பு வரும். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோதிடத்தில் திருமணத்தை தள்ளி போட சொன்னான்றீங்க. நான் பல தடவை சொல்கிறோம், எந்த காரணத்தை முன்னிட்டும் திருமணத்தை தள்ளி போடாதீங்கன்றோம். சரி, திருமணத்தை எப்போ நடத்தணும்னு யாரை கேட்கலாம்? இப்போ ஒரு சுபகாரியம், ஒரு திருமணத்தை நடத்துறதுன்னு யாரை கேட்கலாம்? ஒரு வீடு கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு ஜோதிடரை கேட்கலாம். கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னா நூதன கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்க்க ஜோதிடரை கேட்கலாம். வீடு கட்ட கடன் வாங்கலாமா
இல்லை பழைய வீடை விற்கலாமா அப்படின்னு ஜோதிடரை கேட்கலாம். இதெல்லாம் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு பதில் தர முடியும். கல்யாணம் இப்போ பண்ணலாமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பண்ணலாமான்னு ஜோதிடரை கேட்கக்கூடாது. அது கல்யாணம் பண்ணக்கூடிய வயது நம்ம தர்மசாஸ்திரங்களில் என்ன சொல்லித்துன்னு வேதம் படித்த தர்மசாஸ்திரம் படித்த பெரியோர்கிட்டனா நீங்கள் கேட்கணும். ஜோதிடர் சொன்னார்னு 10 வயசு தள்ளி போய் இன்றைக்கி எவ்வளவு வயசாகிறதுன்றதை நீங்களே நினச்சி பாருங்கள். இது நீங்கள் அந்த காலத்தில் 45 வயசில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணமே பண்ணிவிடுவா. பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணிவிடுவா. 55லேருந்து 60 வயசுக்குள்ளே பார்த்தா பேரம்பேத்திலாம் இருப்பாள். நீங்கள் கல்யாணத்தையே 60ஆம் கல்யாணத்தோடு சேர்த்து பண்ணுற மாதிரி தள்ளி போட்டுனே போனால் ஜோதிடர் சொன்னார், கிரகநிலை சரியில்லை, நடக்கிற தசா சரியில்லை. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 20 வயசில் 22 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடிய தசா புத்திகள் 6 மாதம் 1 வருஷம் முன்ன பண்ண பார்க்கலாம். கோட்சாரம் சரியில்லைன்னா 1 வருஷம் தள்ளி போடலாம். நீங்கள் கல்யாணத்துக்கே 30 வயசுக்கு அப்புறம் பார்த்துட்டோ கோட்சாரம் எப்படி இருக்குது, நடக்கிற தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அதனால் கல்யாணம் எப்போ பண்ணலான்னா தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச பெரியோர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலத்தை கடந்து வச்சுருக்கீங்கன்றதுக்காக சொல்ல வந்தேன். நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய பரிகாரம்னா, திருமணம் நடக்கிறதுக்காக சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமை சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ளே ஒரு 3 வெள்ளிக்கிழமை கோயிலில் அரச மரத்தை நட்டுடுங்க. ஒரு 4 அடி உயரம் 5 அடி உயரத்துக்கு அரச மரம் வாங்கி நடுங்க. அதே கோயிலில் அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அந்த அரச மரத்து பக்கத்துலேயே வேப்ப மரத்தை நடுங்க. ஒரு 1/2 அடி இடைவெளி விட்டு பக்கத்தில் வேப்ப மரம் நடுங்க. அதாவது 3 கோயில்லையுமே அதை செய்யுங்க. விவாகம் முடிஞ்ச பிறகு 45 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே குலதெய்வத்தை தரிசிக்கிறதா வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஜாதகம் கொடுக்கல் வாங்கல் சனிக்கிழமை வேண்டாம். இதை செய்யுங்க. கட்டாயம் விவாக தடை விலகும், திருமணம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். திருமண தடை விலக நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, உடல் வலி, கைகால் வலி இவற்றை போக்குவதற்கு எளிய முறையில் ஏதாவது தைலமாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக மூட்டு வலி, கைகால் வலி, பாத வலி இதெல்லாம் மாலை நேரத்தில் தான் வலிக்கும். அந்த நேரத்தில் நல்ல ஒரு தைலம் ஒன்று இருந்து அந்த தைலத்தை நல்லா தேய்ச்சி வெந்நீர் ஒத்தரம் கொடுத்தோம்னா அந்த வலி உடனே போகும். ஒரு சில பேர் வலி வந்த உடனே ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிடலாமா தான் யோசிப்பாங்க. மருந்து மாத்திரை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. உடல் வலியை போக்குவதற்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெந்நீரில் குளிக்கலாம். அப்படிலாம் ஏதாவது தைலம் தடவி அதை போக்குறதுக்கு பார்க்கணும், முயற்சி பண்ணணும். எந்த நேரமும் மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா கல்லீரல் பாதிப்படையும், குடல் பாதிப்படையும், சிறுநீரக மண்டலம் பாதிப்படையும். இந்த உறுப்புகள்லாம் பாதிப்படைந்தாலே சொல்லவும் முடியாது. சிஆர்பி அளவில் ஏற்றத்தாழ்வு வரும். உடல் வலி, தசை வலி இதெல்லாம் ஒன்றா வந்துடும். சின்ன வயசில் அந்த அளவுக்கு தெரியாது. வயசான பிறகு தான் இந்த உடல் வலியெல்லாம் பாடாப்படுத்தும். எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட வலி போகாது, உயிர் போகிற மாதிரி வலியெல்லாம் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வலியை நம்ம போக்குறதுக்கு பார்க்கணும். வெந்நீரில் குளிக்கலாம். ஏதாவது தைலம் தடவி பொறுமையாக உத்தரம் கொடுத்து பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வலியை பொறுத்து கொள்வதற்கு பார்க்கணும். முடியாத சமயத்தில் தான் மருந்து மாத்திரை பார்க்கணும். ரொம்ப தீவிரமான வலிகளாக இருந்ததுன்னா அந்த வலி எதனால் வருதுன்னு பார்த்து உரிய பரிசோதனை செய்து அதற்குண்டான மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அந்த வலியெல்லாம் படிப்படியாக குறையும். அதிகமாக வாயு பொருட்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு வாயு பொருட்கள்லாம் ஒத்துக்காது. நிறைய தோரம் பருப்பு, கடலப்பருப்பு, அதேமாதிரி கடல மாவில் செஞ்ச அந்த பஜ்ஜி, போண்டா, அதுக்கப்புறம் ஒரு சில கிழங்குகள், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் ஒத்துக்கொள்ளாது. எல்லா மண்ணிலையும் எல்லா சத்துக்கள்லாம் இருக்காது. எந்தெந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிழங்குகளை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு நன்மையை செய்வதும் தீமையை செய்வதும் அந்தந்த மண்ணோட அமைப்பு தான். வலியை போக்குவதற்கு ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடல் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாதோட இலை அரைத்த விழுது, நொச்சி இலை அரைத்த விழுது, எருக்கன் இலை அரைத்த விழுது, சுக்குப்பொடி, நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 50 மில்லி இலுப்பை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் நொச்சி இலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது கூட ஆடாதொட இலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் எருக்கன் இலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கணும். சுக்கு பொடி இதில் சேர்க்கணும். தைலம் நல்லா பதத்துக்கு வந்த பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம். உடல் வலி இருக்கிறவங்க இந்த தைலத்தை நல்லா தடவி கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் வலி சரியாகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்தும் செஞ்சோம். அந்த மருந்தும் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தினமுமே உடல் வலி இருக்குது, ரொம்ப வருஷமாகவே உடல் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க இது ரெண்டுத்தையுமே பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாகும். இந்த சலசலப்பு சத்தம் நல்லா அடங்குற வரைக்கும், இந்த நுரை நல்லா அடங்குற வரைக்கும் ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சிக்கலாம். இப்போ தைலம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஈரப்பதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. தைலம் நல்லா தெளிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நொச்சி இலையை அரைத்து சேர்த்துருக்கோம். நொச்சி இலை சாலையோரங்களில் இருக்கும். இந்த நொச்சி இலை வந்து நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. இதை உள்ளுக்கும் சாப்பிடலாம், ஒரு தைலமாக தயார் செய்து மேலுக்கும் தடவலாம். அதே மாதிரி நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை உடலில் போட்டு நல்லா ஊற்றி குளித்தோம்னா, தேய்ச்சி குளித்தோம்னா உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நொச்சி இலையில் விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, டெஃப்னாய்டு இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது, ஃப்ளோனாய்டு இருக்குது, அல்கலாய்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல் வலி கைகால் வலியை போக்குவதற்கும் மத்திய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. தசை பிடிப்பு, தசை வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது இந்த நொச்சி இலை. அதே மாதிரி தோலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை இவற்றையெல்லாம் அழிப்பதற்கும் பயன்படக்கூடியது. கட்டி வீக்கத்தை கரைப்பதற்கும் பயன்படக்கூடியது. ஆடாதோட இலை இதுவும் ஒரு சில இடங்களில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வீட்டில் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த ஆடாதோட இலை வீட்டிலலாம் இருந்ததுன்னா திடீர்னு ஒரு சளி இருமல் காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும், உடல் வலி வந்தாலும் உடனே ஒரு சின்ன ஒரு இலையை போட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பனவெல்லமோ அப்படின்லாம் உப்போ சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த நேரத்தில் திடீர்னு வரக்கூடிய காய்ச்சலை போக்குவதற்கு ஒரு முதலுதவியாக அதெல்லாம் பயன்படக்கூடியது. உடல் வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது, உடலுக்கு உள்ளே வரக்கூடிய பாதிப்பில் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, வாசின் இருக்குது, கரோட்டின் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளோனாய்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் உடல் வலி கைகால் வலி எல்லாவற்றை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நரம்பு மண்டலம் பாதித்து ரத்த கட்டிகள்லாம் இருந்து ரத்த ஓட்டம் தடை ஏற்பட்டு மறுத்து போயிடும். அது மாதிரி மறுத்து போகிற பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லோருமே இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து எருக்கம் இலையை சேர்த்துருக்கோம். இதில் வந்து வெள்ளை எருக்க இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை சாதாரணமாக நீல கலரில் இருக்கக்கூடிய எருக்கம்பூ இருக்கும் அந்த செடியில் இருக்கும். எந்த எருக்க இலையை இருந்தாலும் பயன்படுத்தலாம். வெள்ளை எருக்க இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய எருக்க இலையாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். பொதுவாக குதிகாலெலாம் வந்துன்னா அந்த எருக்க இலையை எடுத்து நல்லா பழுத்த இலையை கொஞ்சம் அனல் வாட்டி பாதங்களில் வந்து ஒத்தரம் கொடுப்பாங்க. அந்த குதிகால் வலியெல்லாம் போக்கும். அதே மாதிரி இந்த தைலத்தை வந்து தசை பிடிப்பு, கெண்டைக்கால் தசை பிடிப்பு, சியாட்டிக்கா நரம்பு பாதித்து கெண்டைக்கால் சதை மேல் நோக்கி இருக்கும், இரவில் தூங்கும்போது வலிக்கும். அந்த பாதிப்பு இருக்கிறவங்களும், ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்களும், குதிகால் வலி இருக்கிறவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம். இதுலேயும் நிறையா சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உடல் வலியை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் சுக்குப்பொடி சேர்த்துருக்கோம். சுக்குப்பொடியில் இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் கபத்தினால் வரக்கூடிய வலியை போக்குவதற்கும் வாதத்தினால் வரக்கூடிய வலியை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இந்த தைலத்தை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம். கைகால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க, தோள்பட்ட வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம். உடல்ல எங்கெல்லாம் வலிக்குதோ இந்த தைலத்தை நல்லா தடவி வெந்நீரில் குளிக்கலாம். அப்படின்லாம் வெந்நீர் ஒத்தரம் கொடுக்கலாம். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய வலியெல்லாம் வந்து படிப்படியாக குறையும். ரொம்ப தீவிரமான வலியெல்லாம் இருந்ததுன்னா அந்த வலி எதனால் வருது, அதே மாதிரி ஆரிய ஃபேக்டர் பாதிப்பு இருந்ததுன்னா ஒரு சில பேருக்கு தொடர்ந்து வலி இருக்கும், தினசரி வலி இருக்கும், நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவாங்க. அவங்களாம் அதற்குண்டான உரிய மருத்துவத்தை பார்க்கணும். மருத்துவத்தை பார்த்துக்கின்னு கூடவே இது போல் ஒரு தைலம் தயார் செய்து தினசரி தேய்ச்சிட்டு நல்லா வெந்நீரில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த தீராத வலியும் படிப்படியாக குறையும். உடல் வலியை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். ஒரு வானலில் 50 மில்லி இலுப்பை எண்ணெய், 50 மில்லி நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணெய் லேசாக சூடானதும் ஆடாதொடை இலை அரைத்த விழுது, நொச்சி இலை அரைத்த விழுது, எருக்கன் இலை அரைத்த விழுது, இது மூணுத்தையும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி தைலம் நல்லா பதத்துக்கு வந்ததும் கடைசியாக 1 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்து நல்லா ஒரு கலரி வடிகட்டி எடுத்து வச்சோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு தைலம் தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. நம்ம பொதுவாக நார்த்தங்காயை ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அதனுடைய இலையை வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. இந்த நார்த்தங்க மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் ஒரு பிடி அளவு எடுத்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தேவையான அளவு காரத்துக்கு பூண்டு, காய்ந்த மிளகாய், இதெல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து ஒரு துவையலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இதில் புளி சேர்க்கக்கூடாது. நம்ம பொதுவாக துவையல் செஞ்சோம்னா புளி சேர்ப்போம். நார்த்தங்காயோடைய இலை, நார்த்து மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையை கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கிறதுனால புளி மட்டும் சேர்க்கக்கூடாது. மற்றபடி நம்ம எப்படி துவையல் செய்வோமோ அதே மாதிரி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, சிலருக்கு பசியே எடுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல பசிக்கும், நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், வயிறு உபசம் இருந்தாலும் சரியாகும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பசி எடுக்கும், வாந்தி குமட்டல் கட்டுப்படும், குழந்தையோட வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.